ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான சாமை கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன். அதை 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஊற வைக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா மில்லட்டில் ஃபைபர் அதிகமாக இருக்கும். நம்ம ஹைட்ரேட் பண்ணும்போது தான் ஓப்பன் அப் ஆகும். அப்போது நமக்கு டைஜஷன் இஷ்யூஸ்லாம் வராமல் நமக்கு இருக்கும். ஊற வச்ச மில்லட்டில் குளுக்கோஸ் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு இந்த டயபெட்டிக்ஸ் எல்லாம் க்யூர் ஆயிரும். ஒரு கப் சாமை அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். சாமை மட்டும் 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் நெய் உருகினதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததுக்கப்புறமா சீரகம் சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இது எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே 1 by 1 சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கியாச்சு. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கை இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக வெந்தயக்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இப்போது கீரை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் ஒரு அரை அளவுக்கு சவுச்சவெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் காய்கறி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். வழக்கமாக மில்லட்டுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறோம், உதிரியாக வேணும் அப்படின்னா 1 கப் மில்லட்டுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா 1 கப் மில்லட்டுக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது கிச்சடி செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா நெகிழ்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடியும் சேர்த்துட்டு மூடி காய்கறியும் பருப்பும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சாமை அரிசியை சேர்த்துக்கலாம். சாமை அரிசியில் உள்ள பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இது நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதயத்துக்கு போகிற ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு HDL அப்படிங்கிற நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு சாமை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சாமை ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். 100 கிராம் சாமையில் 17 மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறதுனால நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துட்டு மூடியை வச்சு மூடி அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான சாமை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது இந்தளவுக்கு நெகிழ்த்தியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். தினமும் ஒயிட் ரைஸே சாப்பிட்றதுக்கு இவ்வளவு சத்துள்ள சாமையை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் உள்ள மில்லட் ரெசிபி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.